ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். டுடே சமையலில் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான மொறுன்னு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பால் பச்சரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கணும். 1 கப் அரிசி மாவு அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு கரெக்டான ரேஷியோ. பச்சரிசி மாவு நீங்கள் வீட்டில் இடியாப்ப மாவு வச்சுருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்குறேன். வெண்ணெய் ஆப்ஷனல் தான், தேவைன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். அதுக்கடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை கொஞ்சம் அரையும் பாதியமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. இப்போ இதில் நான் எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சி வச்சுருக்கேன் சைடில் இதை போடுறதுக்குன்னு. அந்த எண்ணெயை கொஞ்சமாக சூடான எண்ணெயை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். சூடான எண்ணெய் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு மொறுன்னு இருக்கும், அதே டைமில் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை ரொம்ப கல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கையை வச்சிடாதீங்க, ஏன்னா சுட்டுடும். இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையால் இந்த மாதிரி நல்லா அதை பொடிச்சு விடுங்க. எல்லாத்தையுமே கொஞ்சமாக உதிரியாக வர்ற மாதிரி பொடிச்சு விட்ருங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கையை வச்சிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கை உள்ளே போகணும். ஸோ இப்போ இந்த பாத்திரத்துக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்துதான் இதை நம்ம முறுக்கு குழலில் போட்டுடலாம். அச்சு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டபுள் அச்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓலப்பகடை அச்சுனே இருக்கும், அதை எடுத்திருக்கேன். அதில் இப்போ மாவை போட்டுடலாம். போட்டுட்டு எண்ணெய் நான் சைடில் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு நம்ம பதம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து போட்டு பாருங்கள். உள்ளே இந்த மாதிரி தங்கிச்சு அப்படின்னா எண்ணெய் இன்னும் காயலை. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிச்சிரும், உங்களுக்கு மொறுன்னு இருக்காது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த மாதிரி போட்டு பாருங்கள். அதுக்காக எண்ணெய் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது. போட்ட உடனே இந்த மாதிரி மேலே வரணும், அதே டைமில் அது தீயாமல் வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இதில் விட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய்ன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா போட்ட உடனே என்ன ஆகிடும்னா தீஞ்சிடும். கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் இது ரெடி ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 தடவை இந்த மாதிரி திருப்பி விடுங்க, அவ்வளோதான். 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் சலசலப்பு, அந்த ஈர சலசலப்பு இருக்கு இல்லையா, அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கிட்டு எண்ணெய் ஃபுல்லாகவே உங்களுக்கு அடங்கிடும். ஸோ சூப்பரான ரிப்பன் பக்கோடா டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததும் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஸோ எம்மியான டேஸ்டியான மொறுன்னு ரிப்பன் பக்கோடா தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் டுடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.